ஒரு தவளை இருந்துச்சான், பஞ்சத்தன் கதை. ஒரு தவளை இருந்துச்சு. அந்த தவளை ஜாலியா ஆத்த கிடக்கிறதுக்கு போகுது. நான் சொல்றது தவளைனா தவளை இல்லை, நாம தான் அப்ளிகேஷன். அது பார்த்து அந்த பக்கம் ஒரு தேள் வந்துச்சு. நான் சொன்னது தேள்னா தேள் கிடையாது. நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நம்ம கூட பிறந்தது, நமக்கு பிறந்தது, அதுங்களுக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா அவங்க வந்து சேர்ந்தது, இல்லை எது வேணாலும் இருக்கலாம். வேலைக்கு போறது இடத்துல வந்து சேர்றது, சும்மா தெருவில் நிற்கும் போதே வந்து வாய்க்கிறது, இது எல்லாம் அந்த வகையில் சேரும். பஞ்சத்தந்திர கதை சொல்லி தருங்க, எப்படி சொல்லி பாருங்க. நான் இன்னைக்கு சொல்லிட்டு போயிடுறேன், வீட்டில் போய் முடிஞ்சா யோசிச்சு பாருங்க. தேள் வந்து சொல்லுது தவளை கிட்ட, தவளை எனக்கு அந்த பக்கம் போகணும், நீ ஹெல்ப் பண்ணு. தவளை சூப்பர் அறிவு இருக்குல்ல நமக்குலாம். நான் மாட்டேன்ப்பா, நோனோ. தேள் கட்டிச்சு போய், ஏன் நீ கொட்டுவ, நான் செத்துருவேன், லூசா நீ, நான் உன்னை கொண்டு போய் விட சொல்றேன். நான் உன்னை கொட்டினா எனக்கு நீச்சல் தெரியாது, நான் தானே சாவேன், குடிப்போ. தவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்மள மாதிரி இவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் நம்ம. அப்பா என் பிள்ளை இருக்கு, 800 கோடி மக்களும் ஒரு பக்கம் தான் ஒருத்தன் போதும். தப்பு பண்ணிட்டு ஏதாவது வேணா வந்து நிற்பான் பாருங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து டவலில் சுற்றி எடுத்துட்டு வரும்போது அந்த மூஞ்சி இருந்துச்சு பாருங்க, அந்த மூஞ்சில் நிற்பான். ஒன்றும் சொல்லுங்க. தேடி எப்படி கன்வின்ஸ் பண்ணிச்சு. தவளை முதுகில் ஏறிக்கோ, கொட்ட மாட்டல, நான் தான் சொன்னேன் கொட்ட லாஜிக்கும் சொல்லிட்டு கொட்டப்பேன். 6 தழும்புது போகுது. ரொம்ப தழும்பு வரும்பொழுது பயப்படுது தேள். தவளை சொல்லுது பயப்படாத, எனக்கு தெரியும், நீச்சல் தெரியும், நான் கூட்டி போய் விட்டுறேன். கேட்டுட்டே இருந்துச்சு தேள். கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கும் கரை, ஊங்கி தலையிலேயே கொட்டிருச்சுங்க. இப்போ தேளும் முழுகுது, தவளையும் முழுகுது. கீழே முழுகும்போது தவளை கேட்குது, நாம எல்லாருமே கேட்குற மாதிரி, உனக்கு நல்லது தானே பண்ண, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே இருந்தேன், இப்படி நடுவு மண்டையில் போட்ட, இப்போ நான் சாவுறேன், நீ தானே சாவுற, அறிவில் உனக்கு எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு தவளை கேட்குது. தேளுக்கு அந்த பதில் தான் சூப்பர். நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க இந்த மெட்டீரியலை. தேள் சொல்லிச்சான், கொட்டணும்னு கொட்டலை, கொட்டுறது என் இயல்பு. ஜோரா கை தட்டவங்க எல்லாம் முழுமையாக அனுபவிச்சவங்க. அவர் வேணும்ட்டு செய்ய மாட்டாருங்க, அவருக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். அவர் நல்லவதாங்க, எங்க இருந்து தான் வருதோ அந்த புத்தி, அப்போ மட்டும் அப்படி பண்ணிடுவான்.